இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி, சரியா கவனிக்கல. என் மேல வந்து விழுந்ததுக்கு சாரி சொல்றியா இல்ல என் மேல ஊத்துனதுக்கு சாரி சொல்றியா? சொல்டா. அது வந்து தம்பி. சொல்டா. தம்பி என்னப்பா அது? கிருஷ்ண யோ, பிரசாத் இரியா. ஏய் வாடா இங்க. உன்னை விட நான் வயசுல பெரியவன் தம்பி. எதுக்கு இப்படிலாம் அடிக்கிற? கொஞ்சமாவது மரியாதை கொடு. மரியாதை கொடுக்கணுமா உனக்கு? இதோ தரேன். யாரா இருந்தாலும் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு உங்க வீட்டுல உனக்கு சொல்லி தரலையாடா? நடந்தது தப்புக்கெல்லாம் அவர் தான் சாரின்னு சொல்லிட்டாருல. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போறதை விட்டுட்டு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறது மட்டும் இல்லாம அவர் மேலேயே கை வைக்க வர போறியா? இதெல்லாம் கேட்க நீ யாரா? கண்ணு முன்னாடி தப்பு நடக்கும் போது என்ன மாதிரி ஒருத்தன் யாரா இருந்தாலும் கேட்க தான் செய்வான். நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னுடைய டீடைல்ஸா இல்ல. மரியாதையா அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுரு. சாரி. வாயில சொல்றான், அப்ப கூட உன்ன மாதிரி ஆளுக்கு புரியாதுல்ல. அப்படின்னா நானும் உன்கிட்ட சாரி சொல்லிதான் ஆகணும். ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? என்னங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? நான் ஏதோ மர்டர் பண்ணிட்டு வந்த மாதிரி கேள்வி கேக்குறிய மீரா? குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ சத்தமா பேசாதீங்க. இந்த வீட்ல அண்ணா அண்ணி எல்லாருமே இருக்காங்க. இருந்தா என்ன? இருந்தா என்ன? இப்போ மீரா, உன் அபூர்வ அண்ணி திருடங்கிற ஒரு பட்டத்தை என் தலையில சுட்டிட்டா. அந்த பொய்ய உங்க அண்ணன் உண்மைன்னு நம்பிட்டாரு. அப்படின்னா திருடனா வீட்டுக்குள்ள விடுவாங்க, ஆனா குடிகாரனை விட மாட்டாங்களா? சொல்லு. ஐயோ அங்கிள், இந்த ராத்திரி நேரத்துல இவ்ளோ சத்தமா பேசி எல்லார் தூக்கத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நீங்க சாப்பிட்டுட்டே போய் தூங்குங்க. பூமி, நீ மகாராணிமா. நீ சொன்னா நான் கேட்பேன், ஆனா இந்த வீட்டுல வேற யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ப்ராமிஸ். மீரா, சாப்பாடு போடு. சரி வாங்க வாங்க. போடு. நல்ல பரிமாறு மீரா, பரிமாறு. இந்த வீட்ல ஓசியில சாப்பிடுறது, அப்புறம் வழக்கமா குடிக்கிறது, இதுதானே உன் புருஷன் வழக்கமா பண்றது? மீரா, ஒரு பக்கம் இந்த வீட்டுக்கு மாப்பிள, இன்னொரு பக்கம் இலவச உழைப்பாளி. அப்படி இருந்தோம் என்ன திருடன் ஆக்கிட்டாங்க. உளர்னது போதும், வாயை மூடிக்கிட்டு பெட்ரூம்ல போய் படுத்து தூங்க. என்ன ஆர்டர் போடுறியா? ஏய், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. முதல்ல இங்க இருந்து போ போ. போக மாட்டேன். இப்படி இல்ல, ரெக்வெஸ்ட். எப்படின்னு சொல்லவா? கிருஷ்ண பிரசாத் சார், உள்ள போய் தூங்குங்க சார். சாரி, என்னங்க? உள்ள போய் படுத்து தூங்குங்க சார் அப்படின்னு நீ என் கால்ல விழுந்து ரெக்வெஸ்ட் பண்ணாதான் அப்புறம் அப்ப நான் டிசைட் பண்ணுவேன் நான் உள்ள போகணுமா வேணாமான்னு. அப்பா கேபி, அவங்கதான் உண்மையான தேவதை. அவங்க செத்ததுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அபூர்வா அவங்க ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க.
நீங்களும் அதை நம்பிட்டீங்க. அது போய் அவங்க ஒண்ணு சாகல, அவங்கள கொன்னுட்டாங்க, 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 அவங்கள கொன்னுட்டாங்க. அத பத்தி என்னைக்காவது யோசிச்சீங்களா? நீ என்ன பேசிட்டு இருக்க கேபி? என்னோட சோபாவை யாரோ கொன்னுட்டாங்களா? ஆமா, அவங்கள கொன்னுட்டாங்க சரச்சந்திரா. அவங்கள கொன்னவங்களும் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க. எழுந்துறீங்க, அப்போ எழுந்துறீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னோட சோபாவை மாமா என்ன மாமா குடிச்சிட்டு உளற அந்த ஆள் சொல்றத நம்புறீங்க? தெய்வத மாதிரி இருந்த என் அக்கா விஷயத்துல நான் அந்த மாதிரி யோசிப்பேன்னு இல்ல கனவுல கூட யோசிப்பேன் நானு. உங்களுக்கு தோணுதா மாமா? அப்போ கேபி அவர் குடிச்சிருக்காரு மாமா. அவர் சொல்றத போய் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவர் 1000 சொல்லுவாரு. 2 கோடியை சுட்டுட்டு மாட்டிக்கிட்டாருல்ல, இப்ப இப்படி ஒரு புது டிராமாவை போட்டு அதுல என்ன இழுத்து விடலான்னு பாக்குறாரு. அடேங்க அப்பா, என்ன பர்ஃபார்மன்ஸ் அபூர்வா. குடிச்சிருக்கான் மாமா, 2 கோடியை திருடிட்டான்ல. அப்பா, ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாலும் உனக்கெல்லாம் பத்தவே பத்தாது மாத்தாயே. நான் பர்ஃபார்மன்ஸ்டா அப்பா. இங்க பாருங்க சரச்சந்திரா, இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், உங்க பொண்டாட்டி அபூர்வா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்ப நீங்க யார் சொன்னதை நம்புவீங்க? இப்போ அபூர்வா சொல்றதை தான் நம்புவேன். எப்பா, அப்போ உங்க பார்வையில இந்த அம்மா தேவதை தானே? ஆனா உண்மையான தேவதை அவங்க தானையா? என்னாச்சு மாமாவுக்கு? ஏன் இப்படி பண்ணாரு? கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா சாட்சி எங்க காட்டுன்னு அபூர்வா என் அப்பா முன்னாடி மாட்டி விட்டுருப்பா. சித்தி, இந்த ராத்திரியில இங்க எதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க? அந்த கேபி பேசின பேச்சுல வீடு முழுக்க ஹீட் ஆகி உடம்பெல்லாம் பகபகான்னு எரியுது. வீட்டுக்குள்ள இருக்க முடியாம இங்க வந்து உக்காந்துட்டு இருக்கேம்மா. அவன் கையாலேயே அந்த சோபா சந்திராவை கொல்ல வச்சு அவனை நம்ம கைக்குள்ள வச்சுக்கலாம்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஒரு 4 காசு தூக்கி எரிஞ்சு ஊரை விட்டே துரத்தி அடிச்சிருக்கணும். அப்ப மீராவுக்கும் இந்த சக்காலத்தி சண்டை இருந்திருக்காது. இல்ல சித்தி, சின்சியாரிட்டியால அந்த கேபியோட பிளட் அப்பவே ஸ்பாயில் ஆயிடுச்சு.